கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த நோயும் இல்லாத வாழ்ந்து எனக்கு. வணக்கம், என் பேர் ஆர் சண்முகம். நான் போய்ச்சூர்லேருந்து வரேங்க. நியரஸ்ட்டு பல்லாவரம். நான் பலவிதமான கோயில்களில் பஜனை பாடகர் மற்றும் பக்தி பாடகர் இசைக்குழு வச்சுருக்கேங்க. நான் எவ்வளவோ டிசிப்ளினாக என்ன தான் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஏதோ உணவு விஷயங்களில் சில குறைபாடு ஏற்பட்டு வயிற்று வலியால் படாத அவஸ்தைப்பட்டு என்ன செய்யுது, எந்த டாக்டர்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் வயிற்று வலியில் படாத கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா கிட்னியில் கல் வந்துச்சு. செக்கிங்கில் போகும்போது பார்த்தேன் கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த நோயும் இல்லாத வாழ்ந்து எனக்கு. கிட்னியில் கல் இருக்கணும்னு நம்ம லைஃபே அவ்வளோதான். என்ன பண்ணுறது, எந்த டாக்டர்கிட்ட போகிறது ஒன்றுமே புரியல. எங்கெங்கயோ விசாரிச்சு என்னென்னு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆனால் ஒரு நண்பர் இந்த இடத்த சொல்லி டாக்டர் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். அம்மாவுடைய அணுகுமுறை, இந்த குரு மெடிசன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, டயட் கண்ட்ரோல் ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய அந்த கல் பிரச்சனை தீர்ந்துடும், கவலையே படாதீங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் தைரியம் கொடுத்தவங்க டாக்டர் மேடம். அதை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிட்டு அம்மா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த உணவு முறையையும் மருந்தையும் மெயின்டைன் பண்ணேன். என்னுடைய அந்த வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குது. அழுவாத நாள் இல்லை, லைஃபே க்ளோஸ். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா ட்ரீட்மெண்ட் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சிகிச்சை பலன் அளிக்க ஆரம்பிச்சது. நம்பிக்கையும் அதிகமாக இருந்துச்சுங்க. 90 நாள் 3 மந்த்ஸ் தான், 3 மாதம் 90 நாள் எல்லா ட்ரீட்மெண்ட்டு, அந்த உணவு கட்டுப்பாடு, அந்த கஷாயம், அந்த குரு மெடிசன், இதெல்லாம் அப்படியே அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்படியே சரியாயிடுச்சிங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, நாடி பிடிச்சி அழகாக கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்ததுங்க, அதையும் சரி பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஆச்சரியம், ஆனால் உண்மை.